ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். எம்ப்ராய்டரி கிளாஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிசைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊசிக்காய் சுருள், அதில் ஒரு சின்ன மொட்டைக்காய், இவ்வளோ மட்டும்தான் போடுறோம். இதை மட்டும் போட்டு இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்கேன். கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு 6 கிளாஸ் வரைக்கும் போட்டிருக்கேன். அந்த இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் எப்படி ஒரு தையல் ஓடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மொட்டைக்காய், ஊசிக்காய், டாட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்கையும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஒவ்வொரு தையலுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் அதில் கிளாஸில். அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இது நல்லா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சிம்பிளாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் மட்டும், இது வந்து கைக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கையில் வந்து கீழே ஸ்கேலப்லாம் இல்லாமல் ஒரு லைன் மட்டும் நீளமாக போட்டுட்டு ஒரு 10 இன்ச்சு எடுத்து அந்த நீளமாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் வந்துட்டு குட்டியாக ஒரு ஊசிக்காய்னா தெரியும் இல்லையா? மொட்டைக்காய்னா ஒரு சைடு ரவுண்டாகவும் கீழே வந்து ஷார்ப்பாகவும் வரும். ஊசிக்காய்னா மேலே ஷார்ப்பாக, அது கொஞ்சம் அகலமாக, அதுக்கப்புறம் கீழே ஷார்ப்பாக, அந்த மாதிரி வரும் ஊசிக்காய். அதை போட்டுக்கிட்டே வந்தோன்னா அந்த ஒரு கை அளவுக்கு 10 இன்ச்சுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு ஒரு பார்ட்ரு சேஃபுக்கு இந்த டிசைன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் போடுங்க. இதுக்கு வந்துட்டு அதாவது ஆஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து சிம்பிளாகவே போட்டுக்கலாம். கையில் கோலம் போடுற மாதிரி தான். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னால் வந்துட்டு சொல்லுங்கள். யாருக்கு யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ அது வந்து 1 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கிட்டு அதில் வந்து நம்ம கோலம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அந்த சுருளை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுருள் போடுறதே அதை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெறும் சுருளாக தான் நார்மலாக லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி கோலம்லாம் போடுவோம். அதவே வந்து இதை கையில் அப்படி பார்ட்ரு மாதிரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதை மட்டும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிம்பிளாக, கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி சும்மா ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் மாதிரி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு அப்படியே ஜென்யூலாக வந்துடும் அப்படின்னாலும் ஓகே தான். இந்த சுருள் வந்துட்டு உள் சுற்றுலேருந்து வரும் பார்த்திங்களா. சுருள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 5 டைப்பில் சுருள் போட்டு காமிச்சிருந்தேன். அதில் வந்து இது ஒரு டைப். அந்த சுருள் வந்துட்டு உள் சுற்று வரைக்கும் வர மாதிரி, உள்ள டாட் மாதிரி வந்துட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுருள் போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த டிசைனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சுற்று மட்டும் போட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பார்டர் டிசைன் கொடுக்கறதுனால இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த உள் சுற்று சுருள் அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு எந்த டெக்கரேஷனும் அவ்வளோவா பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்துட்டு ஆல்ரெடி வேறு ஒரு மாதிரியாக தான் டெக்கரேஷன், அதாவது சின்னதாக ஒரு டெக்கரேட் இருக்குது. இருந்தாலும் அந்த சுருள் சைடில் வர மாதிரி இருக்காது. அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த உள் சுற்று வர மாதிரி வந்து நல்ல கொஞ்சம் திக்னஸாக போகிற மாதிரி இருக்கணும். ஒரு தடவையிலேயே நீங்கள் திக்னஸாக போடுவீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பிகினர்ஸ் வந்துட்டு ஒரே ட்ரிப்ளெட் திக்னஸாக போடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ அதை நீங்கள் டபுள் தடவையாக போட்டிங்க, 2 தடவையாக போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக வர மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு தடவை இப்படி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலேயே இன்னொரு தையலும் அதே சேஃபுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த சுருள் எல்லாமே. அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து ஜஸ்ட்டு கோலம் போடுற மாதிரி அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. இது வந்து 1 இன்ச்சு கேப்பில் தான் வந்துட்டு இந்த, அதாவது கீழே பார்டர் இந்த கோடு மாதிரி போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த சுருளோட எண்டு வரைக்கும் 1 இன்ச் அளவு தான். அந்த 1 இன்ச்சை மட்டும் குறிச்சிக்கோங்க. மித்த எதுவுமே இதில் குறிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஆஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது சிம்பிளாக பிகினர்ஸ் போட்டு பழகிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக டிசைன்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே பழகுன டிசைன்ஸை அப்படியே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிசைன். இது வந்து சுடிதார் நெக்குக்கு போடுற மாதிரி போடலாம், இல்லை நார்மலான ஜாஸ்மின் ப்ளவுஸ்க்கு, சிம்பிளான ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி போடுறவங்க அப்படின்னா அவங்களும் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க சட்டைக்கு வந்துட்டு பார்ட்ரு மாதிரி கீழே
மேலே நெக்குக்கிட்ட கொஞ்சம் வேறு மாதிரி டிசைன் கொடுத்துட்டு கீழே பார்டர் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் இது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணி அப்படி ஒட்டி டிசைன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அதாவது குட்டீஸ்க்குனா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா கிராண்டாக பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டாவது அது மேலே ஒரு தையல் ஓட வரேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா திக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரியும் அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்துட்டு இன்னும் சூப்பராக வரும். இனி அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் என்ன கேட்டாலும் அடுத்தடுத்து உடனே ரிப்ளைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இதில் போட்டு முடிச்சாச்சு பார்த்திங்களா. இதுக்கப்புறம் சின்னதாக இதுவுமே வந்து ஊசிக்காய் தான் போட்டிருக்கேன். மொட்டைக்காய் மாதிரி போடலை, ஊசிக்காய் தான் போட்டிருக்கேன். ஒரு சுருள் எண்ட்லேயும் வந்துட்டு முடிகிற மாதிரி ஒரு 4 அல்லது 5 அந்த மாதிரி வர மாதிரி இப்படி போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது ஒரு டிசைன் பார்ட்ரு மாதிரி அழகாக தெரியும். இந்த பார்டரே வந்துட்டு ஃபுல்லாக இதை முடிச்சாச்சு. இது கைக்கு இவ்வளோதான் டிசைனே நான் பண்ணியிருக்கேன். அவங்க சிம்பிளாகவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த இடையில இருக்கிற இதில் பானி ஸ்டிச் மாதிரி பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு டாட்டாக வருது பார்த்திங்கன்னா, அதிலெல்லாம் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக அழகாக தெரியும். குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நான் நல்லா டிசைன் பண்ணலாம். இது சிம்பிளான டிசைன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பேக் நெக்குக்கும் இதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த நெக்குமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பக்கம் போட்டு சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு குட்டி தாமரை மாதிரி, அதுவுமே இந்த ஊசிக்காயை மட்டுமே வச்சு தான் அந்த தாமரை போட்டிருக்கேன். குட்டியாக மட்டும் போட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு அந்த பேக் நெக். ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே மாதிரி டிசைன். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, கை பார்டர்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரே மாதிரியாக தான் கொடுத்துருக்கேன். பார்க்குறக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்தது. இதையே நீங்கள் இன்னும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.